ஹாய், வணக்கம். இன்னொரு நாள் உங்களை நான் சந்திக்கிறேன். அதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எனக்கு வந்து நிறைய நான் எல்லா காமெண்ட்ஸும் போட்டு அந்த யூடியூப்பில் போடாமல் நீங்கள் எனக்கு வந்து ஃபோனில் வந்து எனக்கு மொபைலில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அட்லீஸ்ட் இதுகள் வந்து கொஞ்சம் பேராவது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கணும். எனக்கு பெரிய சந்தோஷம். அவையிலும் ஏதோ லேர்ன் பண்ணினோம். அது மட்டுக்கும் இல்லை, சில சுவாரஸ்யமான மெசேஜும் யூடியூப்பில் பார்த்தேன். என் வாய்ஸ் வந்து ரொம்ப ஃபனியாக இருக்குன்னு போட்டிருந்தார். தேங்க்யூ தம்பி. என்னால் ஒன்றும் பண்ண இயலாது. என்னென்னா என் வாய்ஸே இப்படித்தான். அது கொஞ்சம் மாறினதுக்கான காரணம் இந்த நான் எப்போ இங்கிலாண்டுக்கு வந்தேனானோ அண்டையிலேருந்து இந்த மேலத்தையர் ஆங்கிலம் படிக்க தொடங்கினாலேருந்து, ஆங்கிலம் கதைக்க தொடங்கினாலேருந்து என்னோடய தமிழும் கொஞ்சம் மாறிட்டுது. மன்னிக்கணும். அது ஃபனியாக தான் இருக்குது, எனக்கே தெரியுது நான் வீடியோ போடல. எனிஹாவ், இன்றைக்கி வந்து நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், இந்த ட்ரேடிங்கில் வந்து நான் சொல்லித்தர விஷயங்களை வந்து சில பேர் எனக்கு வந்து காமெண்ட்ஸ் செய்திருந்தவ, எனக்கு சொல்லியிருந்தவ டெக்ஸ்ட் பண்ணி, நீங்கள் வந்து நான் வந்து சில ஆங்கில வார்த்தைகள் உச்சரிக்கிறேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒரு தொடர்ச்சியாக வந்து தமிழ் வார்த்தைகளில் வந்து பிரயோகிக்கல வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறேன், கொஞ்சம் தடுமாறுறேன் தான். இல்லையாண்டு இல்லை, என்னென்னா பள்ளிக்கூடம் படிக்கல வந்து எல்லோரும் பள்ளிக்கூடத்தில் வந்து தமிழ் படிச்சுட்டு இங்கே வந்து எல்லாம் முழுக்க ஆங்கிலம்தான். அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான் கதைக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை தமிழ்லையே கொண்டு போக பார்க்குறேன். இப்போ என்னோட இந்த யூடியூப் சேனலில் வந்து கூடுதலாக பார்த்தீங்களா, இந்த எல்லாமே வந்து டெக்னிக்கல் பேசிஸாக இருக்கும். அதாவது கணிதத்தை பயன்படுத்தித்தான் உங்களுக்கு வந்து எல்லாமே நடக்குது. வேறு ஒன்றுமே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் இந்த பிட்காயின் லைவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லியிருப்பேன், எதுவுமே உங்களோட பொலிட்டிக்கல் நியூஸோ ஒன்றுமே எதுலேயும் அதில் ஈடுபடையலை, அல்லது இந்த பொருளாதாரமோ அதில் ஈடுபடையலை. அது வந்து இப்போ பழைய காலத்தில் எப்படி நீங்கள் வந்து ஒரு பங்குச்சந்தை இருந்ததோ